நம்ம இந்த வீடியோவில் ஒரு 15 மினிட்ஸில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ ஒரு தனி பிளேட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்ததுக்கப்புறம் சின்னதாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்திருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவை நல்லா கிண்டி எடுத்தாச்சு. உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புமா நல்லா ஸ்பைசியாக இருக்கும். நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சீனி இல்லாட்டி வாழைப்பழம் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.